அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நம்மை சுற்றி வாழக்கூடிய மனிதர்களில் ஒருவர் மரணித்து விட்டாரையானால் அவரை அடக்கம் செய்வதற்காக நாம் எடுத்து செல்ல வேண்டும். அதை விரைவாக செய்ய வேண்டும் என்பதையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், சஹாபாக்கள் எல்லாம் நமக்கு தெரிவித்து கொடுக்கிறார்கள், எங்களில் ஒருவர் மரணித்து விட்டாரையானால் அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக அவருடைய ஜனாசாவை நாங்கள் சுமந்து விட்டோம் என்று சொன்னால் ஓடோடி சென்று அந்த ஜனாசாவை நாங்கள் அடக்கம் செய்வோம் என்று அதில் விரைவு காட்டுவதை தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டி தந்து இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பார்த்தோமையானால் அந்த ஜனாசாவை தூக்கி செல்லும் பொழுது மார்க்கத்தில் சொல்லித்தரப்படாத, மார்க்கத்தில் காட்டித்தரப்படாத பல விஷயங்கள் இன்றைக்கு நுழைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதில் ஒரு விஷயம் என்னவென்றால், அந்த ஜனாசாவினுடைய சந்தூக்கை பச்சை துணியால் போற்றுவது. அந்த பச்சை துணியில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அது போன்ற சில குர்ஆன் வசனங்கள், சில அரபு வாசகங்களை எல்லாம் அதிலே பதிக்கப்பட்டு அந்த போர்வையால் தான் அந்த சந்தூக்கை மூட வேண்டும். அதே போன்று அந்த சந்தூக்கின் மீது மல்லிகை பூ போன்ற சில பூக்களை எல்லாம் வைத்து அலங்கரித்து செல்வதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று ஜனாசாவை நாம் தூக்கி கொண்டு செல்லும் பொழுது பன்னீர் தெளிப்பது, வாசனை திரவங்களை தெளிப்பது, இது போன்ற சில காரியங்கள் எல்லாம் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறது. இன்னும் கூடுதலாக நாம் சொல்வதாக இருந்தால், கலிமா ஷஹாதா என்கின்ற ஒரு வார்த்தை, அந்த ஜனாசாவை தூக்கும் பொழுது எங்கிருந்து அந்த நபர் வருவார் என்று தெரியாது, திடீரென்று கலிமா ஷஹாதா என்று ஒரு குரல் அப்படியே உயரும். டக்குன்னு பின்பற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா என்ற ஒரு வாசகத்தை சொல்வார்கள். இதுவெல்லாம் மார்க்கத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் எங்கேயுமே இல்லாத ஒரு காரியம்தான். கூடுதலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், முதல்ல இஸ்லாமிய மார்க்கத்திற்குரிய நிறம் பச்சை நிறம் என்று இன்றைக்கு சமூகத்தில் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. அப்படி நபிகள் நாயகம் எங்கேயாவது நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறாங்களா? நிறத்தை பொறுத்தளவிற்கு எங்கேயும் எதுவும் முக்கியத்துவம் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது, உங்களுடைய ஆடையில் சிறந்த ஆடை வெள்ளை நிற ஆடை என்று சொன்னார்கள். இப்ப வெள்ளை நிற ஆடையால் நாம போர்த்த வேண்டியதானே, போர்த்துவது நாம் கிடையாது. அதே போன்று நபிகள் நாயகம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக பல போர்க்களங்களை சந்தித்திருக்கிறார்கள். அந்த போர்க்களங்கள்ல இஸ்லாமிய அணியை அடையாளம் காட்டுவதற்காக போர் கொடிகளை கையில் ஏந்திருக்கிறார்கள். அந்த போர் கொடியினுடைய நிறம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு போர்க்களத்திலும் ஒவ்வொரு நிறம். மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள், வெள்ளை நிறத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள், கருப்பு நிறத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நபிகள் நாயகம் அவர்கள் நிறத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்தந்த போர்க்களங்கள்ல முஸ்லிம்களுக்கு என்ன அடையாளத்தை கொடுக்க வேண்டுமோ அதை சரியாக கொடுத்திருக்கின்றார்களே ஒழிய எந்த இடத்திலும் பச்சை நிறத்திற்கு இன்றைக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆனால் எங்கு பார்த்தாலும் தர்காவிற்கு சென்றால் இஸ்லாமியனா பச்சை. எப்படி இந்துக்கள் காவியை பயன்படுத்துகின்றார்களோ, கிறிஸ்தவர்கள் வெள்ளையை பயன்படுத்துகின்றார்களோ, அதே போன்று இஸ்லாமியர்கள் என்றாலே பச்சை என்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் உருவாகி இருக்கிறதா இல்லையா? இஸ்லாம் அது எங்கேயுமே நமக்கு என்ன செய்யல, வழிகாட்டி தரவில்லை. அதே போன்று இந்த பன்னீர் தெளிப்பது, வாசக திரவத்தை தெளிப்பது, இதையெல்லாம் மார்க்கம் காட்டி தராத ஒரு விஷயம். அந்த மரணித்தவருடைய உடலை தூக்கி செல்லும் பொழுது கலிமா ஷஹாதாவை நினைவுபடுத்தக்கூடிய ஆலிம்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அங்கு மொழியக்கூடிய பொதுமக்கள், அந்த இறந்து விட்டவர் உயிரோடு வாழும் பொழுது அறியாமையின் காரணமாக தர்காவிற்கு சென்றிருப்பாரே, அறியாமையின் காரணமாக தகடு, தட்டு, தாயத்து அதன் மீது நம்பிக்கை வைத்திருப்பாரே, தேவையில்லாத மூட நம்பிக்கையிலே மூழ்கி போய் கடந்திருப்பாரே, அவர் உயிரோடு வாழும் பொழுது அந்த கலிமா ஷஹாதாவை நினைவுபடுத்தி இருந்தால் அவர் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவராக மரணித்திருப்பார். ஆனால் உயிரோடு வாழும் பொழுது அவருடைய தவறை சுட்டி காண்பிக்காமல், உயிரோடு வாழும் பொழுது அவர் இணைகற்பிக்கக்கூடிய காரியத்தை செய்து கொண்டிருந்தால் கண்டும் காணாமலும் சென்று கொண்டிருந்த ஆலிம்கள் அவர் மரணித்ததற்கு பின்பாக இந்த கலிமா ஷஹாதா என்று சொல்லி அந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வாசகத்தை நினைவூட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றதே, இது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு இல்லாத ஒரு காரியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து கூடுதலாக ஒரு தகவல் என்னவென்றால், அந்த ஜனாசாவை நாம் வீட்டில் வைத்திருக்கும் பொழுது எப்படி அந்த சூரா யாசின் இதை போன்ற இந்த குர்ஆன் வசனங்களை எல்லாம் ஓதக்கூடாது என்பதை நாம் பார்த்தோமோ,
அதே போன்று இன்றைக்கு ஜனாசாவை வீட்டில் வைத்திருக்கும் பொழுது அந்த ஜனாசாவை கிப்லாவை நோக்கி வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலையும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஜனாசா மரணித்து விட்ட ஒருவர் மரணித்து இருக்கிறார், அவருடைய உடலை அவருடைய வீட்டில் பார்வைக்காக எப்படி வைக்க வேண்டும், அவருடைய வீட்டினுடைய வசதிகளை பார்த்து ஜனாசாவை எந்த திசையில் நாம் வைத்தால் மக்கள் இலகுவாக வந்து பார்த்துவிட்டு செல்ல முடியும் என்பதை நாம் பார்த்து அப்படி நாம ஜனாசாவை பார்வைக்கு வைத்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது தெரியுமா? ஜனாசாவை கிப்லாவை நோக்கி வைக்க வேண்டும். அந்த ஜனாசாவை எழுந்து அமர வைத்தோமையானால் அவருடைய முகப்பகுதி வந்து கிப்லாவை முன்னோக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு வைக்கப்படக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கின்றோம். அவர் உயிரோடு வாழும் பொழுது கிப்லா திசையே அவருக்கு தெரியாம இருக்கும். ஏன் தொழுகையை குறித்து இன்றைக்கு மக்களுக்கு நாம் சொல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அவர் உயிரோடு இருக்கும் பொழுது, அவருடைய குடும்பத்தார்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுது கிப்லாவை நோக்கி தொழுவதற்கு ஆர்வமூட்டாத முஸ்லிம்கள் கிப்லாவை நோக்கி என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டுமோ செய்யக்கூடாதோ அதையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய முஸ்லிம்கள் அதையெல்லாம் தவறவிட்டு அவர் மரணித்ததற்கு பின்பாக கிப்லாவை முன்னோக்கி ஜனாசாவை வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுவது என்பது மார்க்கத்தில் இல்லாத சொல்லித்தரப்படாத காரியங்களாக இருக்கிறது. எனவே ஒரு மனிதருக்கு நாம் கடைசியாக செய்யக்கூடிய கடமைகள்ல இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. மார்க்கம் சொல்லித்தந்த அடிப்படையில் அதை நாம் செய்ய வேண்டும். அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவருக்கு அந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை சொல்லித் தருவதுதான் அவர் மீது நாம் கொண்ட உண்மையான அக்கறையாக இருக்குமே ஒழிய ஜனாசாவை தூக்கி செல்லும் பொழுது கலிமா ஷஹாதா என்று நாம் சொல்வது அது நாம் செய்யக்கூடிய பிதாத், அது நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளையும் அளித்துவிடும். அது அந்த மரணித்தவருக்கும் எந்த விதமான பயனும் அளிக்காத காரணமாக இருக்கின்ற காரணத்தினால் அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கி ஒருவர் இறந்து விட்டாரையானால் அவரை விரைவாக அடக்கம் செய்வதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டுமே ஒழிய தேவையில்லாமல் கலிமா ஷஹாதா என்ற வார்த்தையை ஒருவர் மொழிவது, அதை பின்பற்றி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மற்றவர்கள் சொல்வது, அதே போன்று பன்னீர் தெளிப்பது, வாசன திரவங்களை தெளிவிப்பது, பச்சை நிற போர்வையால் போர்த்தி அந்த பூக்களால் அலங்கரிப்பது என்பதெல்லாம் மார்க்கத்தில் காட்டித்தரப்படாத நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அனாச்சாரங்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.